நண்பர்களுக்கு வணக்கம். இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னே தெரியாம மார்க்கெட்ல நிறைய பேர் ஃபாலோ பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அது கிரேட்டர் ஃபூல் தியரி. இந்த கான்செப்டை பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யாரும் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணவும் மாட்டோம், மோசமான ஸ்டாக்ஸ்ல போய் சிக்கவும் மாட்டோம். இன்னைக்கு இந்த கிரேட்டர் ஃபூல் தியரி அப்படின்னா என்ன அப்படிங்கறத பற்றியும், எப்பெல்லாம் இந்த தியரி மார்க்கெட்ல நடக்கும், எப்படி இந்த தியரியை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பற்றியும் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, பிரைஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிற ஸ்டாக்கை ஃபண்டமெண்டல்ஸ், வேல்யூவேஷன்ஸ் இது எல்லாம் பற்றி கவலைப்படாம என்ன விலை கொடுத்து வேணாலும் வாங்கலாம். அப்படி நம்ம வாங்கினதுக்கு பிறகு நம்ம கிட்ட இருந்து அந்த ஸ்டாக்கை இன்னும் ஹை பிரைஸ் கொடுத்து வாங்குறதுக்கு இன்னொருத்தவங்க வருவாங்க, ஒரு கிரேட்டர் ஃபூல் வருவான் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. ஒருவேளை ஹை பிரைஸ்ல நம்ம வாங்கின ஸ்டாக் அதுக்கப்புறம் ஸ்டாக் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகாம குறைஞ்சது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை ஹை பிரைஸ்ல நம்ம கிட்ட செல் பண்ணவங்களுக்கு நாம தான் கிரேட்டர் ஃபூல். இந்த ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்ல அடிக்கடி டைம் டு டைம் நடக்கும். ஏதாவது ஒரு ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸோட அட்டென்ஷனை அட்ராக்ட் பண்ணி ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாக்குடைய பீக் பிரைஸ்ல என்டர் ஆகிறவங்கள சிக்க வைக்கும். அடுத்து ஸ்டாக் மட்டும் இல்லாம மார்க்கெட்டே நியூ பீக்ஸை ரீச் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் சரியில்லாத நிறைய ஸ்டாக்ஸ் இன்வெஸ்டர்ஸை சிக்க வைக்கும். அடுத்து ஏதாவது ஒரு செக்டார் ஸ்டாக்ஸ் ஓவரால் மார்க்கெட் அதோட சில சமயம் சில செக்டார்ஸ் மட்டும் இண்டிவிஜுவலா பீக்கை ரீச் பண்ணி அங்கேயும் இந்த கிரேட்டர் ஃபுல் தியரி நடக்கும். ரீசெண்ட் டேஸ்ல இந்த தியரியில சிக்கின ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னா அது ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ். 2020 செப்டம்பர்ல 166 ரூபாய்க்கு ஐபிஓ வர்ற இந்த கம்பெனி அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே 1500 ரூபா அப்படிங்கிற பிரைஸை ரீச் பண்ணது. ஸ்டாக்குடைய பிரைஸ் பை ஏர்னிங் 139ல ட்ரேட் ஆகுது. இந்த பீக் பிரைஸ்ல வாங்கினவங்க பிரைஸ் அங்கிருந்து கரெக்ட் ஆகி 1400க்கு வரும், 1300க்கு வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸ்டாக் பிரைஸ் இங்கிருந்தும் இன்க்ரீஸ் ஆகி 1500லேருந்தும் இன்க்ரீஸ் ஆகி 2000, 2500 இப்படி போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல தான் வாங்கியிருப்பாங்க. ஆனா மார்க்கெட்ல நடந்தது அதுக்கு ஆப்போசிட். 2021 ஜூலைல 1500 ருபீஸ் அப்படிங்கிற பிரைஸை ரீச் பண்ண ஸ்டாக் இப்போ வெறும் 800 ருபீஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, நல்ல ப்ரொமோட்டர்ஸ், நல்ல ப்ராஃபிட் இது எல்லாமே இருக்கு. இருந்தாலும் இந்த மிக அதிகமான வேல்யூவேஷன் ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸை கிரேட்டர் ஃபூலா மாத்திருக்கு. இந்த தியரிக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மட்டும் இல்ல செக்டார்ஸும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாருக்கு இனிமே பாசிட்டிவ்ஸ் மட்டும்தான் அதிகமா இருக்கு, growth மட்டும்தான் பாசிபிள் அப்படின்னு சொல்லி 2005, 6, 7 இந்த 3 வருஷமும் இந்த செக்டார்ல இருக்க எல்லா ஸ்டாக்ஸும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சமயத்தில் இருந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸை தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனா 2008 ரெசஷனுக்கு அப்புறம் இந்த செக்டார்ல இருந்த எந்த ஒரு ஸ்டாக்கும் அதோடைய பழைய பிரைஸுக்கு இப்போ வரைக்கும் வரல. சரி, எப்படி இந்த கான்செப்டை அவாய்ட் பண்ணலாம், போர்ட்ஃபோலியோவுக்கு லாஸஸை மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாக்குடைய பிரைஸ் ட்ரெண்டிங் ஆகுது, தொடர்ந்து நியூ ஹைஸை ரீச் பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்டாக் தொடர்ந்து அதுக்கு மேலேயும் இன்க்ரீஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. டெக்னிக்கல்ஸ், பிரைஸ் ட்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எப்போ வேணாலும் ரிவர்ஸ் ஆகலாம். அதனால ஸ்டாக்ஸோட வேல்யூவேஷனை பார்த்து ஒன்று அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து, இல்லைனா அந்த கம்பெனியோடைய அசெட் வேல்யூ எப்படி இருக்கு, இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்பெக்குலேட்டிவ் பிஹேவியரை அவாய்ட் பண்ணிட்டு ஃபண்டமெண்டல் growth-ஐ அச்சீவ் பண்ணலாம். அடுத்து ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவை நிதானமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. இந்த நிதானம் நல்ல கம்பெனிஸை கம்மியான விலையில வாங்கி ஆட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹை ரிஸ்க் ஸ்பெக்குலேட்டிவ் கம்பெனிஸை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக கன்சிஸ்டண்டா க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் காம்பவுண்ட் ஆகிறதுக்கும் அலோவ் பண்ணுங்க. மார்க்கெட் லாங் ரன்ல இந்த அப்ரோச்சை நல்ல ரிவார்ட் பண்ணும். மார்க்கெட்ல பேஷன்ஸ், ப்ரிப்பேர்ட்னஸ், டிசிப்ளின் இந்த மூணுக்கும் சப்ஸ்டியூட்டே கிடையாது. இப்போ மார்க்கெட் அதோடைய பீக்ல இருக்கு. ஏகப்பட்ட கம்பெனிஸும் செக்டார்ஸும் தொடர்ந்து நியூ ஹையை ரீச் பண்ணிட்டு இருக்கு. இந்த பாயிண்ட்ல இந்த ஸ்டாக்ஸ், இந்த செக்டார்ஸ் இதெல்லாம் மிக அதிகமான வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. மார்க்கெட் கரெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த செக்டார்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிற கம்பெனிஸையும் செக்டார்ஸையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஒப்பீனியனையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.